அவருக்கும் அப்படி தான், விழுந்து பணிந்த போது அதோடு முடிந்தது. இதெல்லாம் படிக்கும்போது நமக்கும் ஆசையாக இருக்குது, நாமும் போய் இப்படி விழுந்தோம்னா எழுந்தாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வாய்க்கணுமே. கோயிலுக்கு போகிறோம், கொடிமரத்தை நீட்டி விழுந்து கும்பிட்றோம், எந்திரிக்காமல் விட்டால் நல்லா தான் இருக்கும் இல்லையா? உசுறு எங்கேயாவது பக்கம் போகத்தானே போகுது, அது சாமி கும்பிடு போனால் ஆனந்தம் தானே அப்படின்னு நாம் நினைப்போம். வீட்டில் இருக்கிறாள் இந்த சாமி கும்பிட்டு தான் வீட்டில் இருந்தாலும் போயிட்டாரு, இனிமேல் அந்த கோயில் பக்கமே போக மாட்டோம் அப்படின்லாம் முடிவு எடுத்துருவாங்க. அதான் பெரும்பாலும் அப்படிலாம் முடிவு சேர்த்தாமல் வேறு வேறு வகையில் அது நிகழ்வு நடைபெற்று கொண்டு இருக்கு. எனவே அது உயர்ந்த தவம்ங்க. அது இதெல்லாம் நான் ஏன் நம்ம காதில் போட்டு வைக்கிறோம்னா, நாளைக்கு நமக்கு அப்படி ஏதாவது ஒன்று நிகழுமானால் இதை நீங்கள் வீட்டில் காட்ட சொல்லி வைக்கணும். இப்படிலாம் நடந்துன்னா அது உயர்ந்த தவத்தால் நடைபெறுவது, அதனால் இதெல்லாம் நினச்சி தவறாக நினச்சிடக்கூடாது. சாமி கும்பிட உசுறு போச்சுன்னா அதை விட புண்ணியம் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வச்சா தான், எப்போ நீங்கள் நல்லா இருக்கும்போதே சொல்லி வச்சா தான் என்னைக்காவது திருப்பி நினைக்கும் போது எங்கள் வீட்டில் அப்போவே சொன்னாருங்க, இப்படி சாமி கும்பிடும்போது போனது நல்லதுன்னு சொன்னார், அவர் நல்லதுக்கு தான் நல்லா தான் போயிட்டார் அப்படின்னாவது பேசுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கங்களேன், இந்த சாமி கும்பிட்டு இப்படி ஆகி போச்சே, இந்த சாமி ஏன் இப்போவே போயிட்டார், இன்னும் கொஞ்ச நாள் இருந்து போயிருக்கலாமே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பேராசை இருக்கும். அதனால் நம்ம நினைவில் கொள்ளணும், இதையெல்லாம் எளிதில் வாய்ப்பதல்ல, எல்லோருக்கும் வாய்ப்பதல். அது எங்கோ கொஞ்சம் புண்ணியத்தை கொட்டி கிடக்கணும். அந்த புண்ணியம் எவ்வளோ செஞ்சு வச்சோம்னே தெரியாத அளவுக்கு கிடந்ததுன்னா அப்படி ஒரு வாய்ப்பு